ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராக்கலி சேடர் சீஸில் சூப் எப்படி செய்கிறதுன்ட்டு. இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சூப்பு. இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கீ இல்லைன்னா பட்டரை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 3லேருந்து 4 கார்லிக்கை நசுக்கி போட்டுக்கலாம். இது கார்லிக் ரொம்ப சூப் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கிறதுக்கு. அதுதான் மெயின் ஃப்ளேவரே அதுக்கு. அதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கேரட்டு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா மெலிசாக துருவி வச்சுருக்கேன் நான், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த சூப் யூஷுவலாக ரொம்ப திக்கான சூப்பு. ஆனால் நான் கொஞ்சம் தின்னாக தான் செஞ்சுருக்கேன், அதை கொஞ்சம் லிக்விடையாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சூப் யூஷுவலாகவே எல்லா சூப்புக்கும் திக்காகிறதுக்காக மைதா மாவு ஆட் பண்ணுவாங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன், ஜென்ரலாக எல்லா சூப்புக்கும் ஆட் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த சூப்புக்கு நீங்கள் திக்காக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது பட்டர்லேயே நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராக்கலி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்கலியை நல்லா கட் பண்ணி நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதில் இந்த ப்ராக்கலியை போட்டுக்கலாம். ப்ராக்கலி ஒரு 2 to 3 மினிட்ஸில் நல்லா கொதித்து வெந்து போயிடும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி குக் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறேன். இது பீஸாக்கெலாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா வெறும் காஞ்ச மிளகாவை எடுத்து மிக்சியில் ஓட்டிக்கோங்க, அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராக்கலி நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் சூப்பும் திக்காயிடுச்சு. இந்த சூப் கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடும். இதில் வேறு சீஸ் போட போகிறோம் நம்ம. இப்போ சீஸை இந்த மாதிரி மெலிசாக துருவி வச்சுக்கோங்க. இது நான் சேடர் சீஸ் போடுறேன், நீங்கள் எந்த சீஸ் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இதோட ரியல் ரெசிப்பியில் சேடர் சீஸ் தான் போடுவாங்க. நீங்கள் வேணும்னா வேறு சீஸ் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு கிடைக்கலன்னா. இதை இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுலேயே இன்னும் கொஞ்சம் சூப் திக்காயிடும். யூஷுவலாக எல்லா சூப்புக்குமே பார்த்திங்கன்னா காய்கறி வேக வச்ச தண்ணி, அதாவது வெஜிடபிள் ஸ்டாக், வெஜிடபிள் ப்ராத்துன்ட்டு உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், அதை தான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டிலே காய்கறி வேக வச்சு எல்லா கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸு, பட்டாணி அது எல்லாத்தையும் வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப் சீஸ் போட்டுட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா சீஸ் ஓரமாக கட்டிடும். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடும். இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஆரிகானோ சீசனிங் நான் போட போகிறேன். அதாவது வேறு எதுவும் இல்லைங்க, கற்பூரவள்ளி இலை தான் காய வச்சு பேக்கெட் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் வீட்டிலே கற்பூரவள்ளி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சூப்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ